வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே கேட்கல, எந்த ஸ்டூடெண்ட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு இதை வேற வைக்கிறானுங்க. அரசியல் தவிர்ப்போம் ப்ரோ. நீ ஏடா எனக்கு வைக்கிறது? எனக்கு தெரியும், வாய் விட்டுரு. இதெல்லாம் எனக்கு பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து ஏன் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா, ஜனநாயகன் காரணமா. ஜனநாயகன் படம் வந்ததுனால அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. யாருமே அந்த ப்ரொடெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரு பொய் புகார வைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. அது எந்த உண்மை பொய் எல்லாம் தெரியாது. ஏண்டா சரி ஒன்னு கேக்குறேன், ப்ரொடெஸ்ட் வந்து மோர் தென் 20 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போதான் இந்த ஓடிசே வந்துச்சு, அந்த படம் வந்துச்சு, கிறிஸ்டோபர் நோலனோட படம் வந்துச்சு, வேர்ல்ட் கப் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட ட்ரெய்லர் வேற வந்துச்சு, டிசி ட்ரெய்லர், இது எல்லாமே வந்துச்சு. வந்த போலாம் நீ என்ன பண்ணீங்க? என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க? நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குறேன்? போய் ப்ரொடெஸ்ட் பண்ணீங்களா? போய் வந்து இது சரியில்லை அது சரியில்லை நொட்ட பேசுனீங்களா? இல்ல. ஓ அப்படியா விஷயம்? அப்போ வந்து ஒடிசி படம் வந்து போய் பார்க்கணும். வேர்ல்ட் கப் தானே பார்த்துட்டு இருந்தீங்களா? அர்ஜென்டினாக்கும் ஸ்பெயினுக்கும் ஃபைனல் வேர்ல்ட் கப் ஆய்வுங்கிற ஒடிசி படம் எவனோ ஒருத்தன் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னோன்னே 500 ரூபாலாம் வேஸ்ட்டுப்பா, ஐமேக்ஸ் பிவிஆர்லாம் பார்க்க முடியாது, நான் ஓடிடி வரும் பார்த்துக்கலாங்கிற. அப்போல்லாம் நீ எங்க போன? ஏன் நீ அப்போல்லாம் வந்து ஜென்டர்மென்ட்ருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கல? பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இப்போ ஜனநாயகன் பிரச்சனை புரியலையே. ரீசன் என்னன்னா, மெயின் கான்டெக்ட் என்னன்னா, இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுக்கு மெயின் கான்டெக்ட் பேப்பர் லீக்கு, சூசைடு, ரீநீட்டு. ஆனா 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ்க்கு மட்டும் கரெக்டா தெரியல. 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல சம்திங் வந்து நீட்ல வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால ஒரு ஃபேர் நீட் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. வித் ஆட் ஆனா அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் பல கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம சும்மா வந்து ஜனநாயகனுக்கு ஹேட்டர் காமிச்சா நான் என்ன பண்ண முடியும்?